அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா, இயேசுடைய ரத்தம் என்னென்ன செய்யும்? இயேசுடைய ரத்தம் எதுக்கு சிந்தப்பட்டது? சிந்தப்பட்டுச்சு இல்லை நமக்காக. அல்லேலூயா. அது என்னென்ன பண்ணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. இயேசுடைய ரத்தம் என்ன செய்யும்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன? பாவங்களே போகும். அது 2வது முப்பாத்துக்கும். அப்போ இன்னும் தெரியாத ஒன்று இருக்கு. எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது. இயேசுவின் ரத்தம் நன்மையானவர்களை பேசும். அல்லேலூயா. எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெரிக்கப்பட்ட ரத்தத்திடத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள். நீங்களோ 22 சீயோன் மலையின் இடத்திற்கும் தேவனுடைய சிவனுள்ள தேவனுடைய ஆலயமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் எங்க வந்திருக்கிறீங்க பாருங்க. நீங்க எங்க இருந்தீங்கன்னு முதல் பார்த்துருவோமா? நாங்க எபேசியர் முதல் எங்க இருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா இப்ப எங்க வந்தீங்கன்னு உங்களுக்கு புரியும். எபேசியர் 2:11. மாம்சத்தின்படி, ஆவின்படி இல்ல, மாம்சத்தின்படி நம்ம பார்த்தோம்னா நம்ம யூதர்கள் கிடையாது, எருசலேம்ல உள்ளவங்க கிடையாது, இஸ்ரவேலர்கள் கிடையாது. நம்ம யாரா? புறஜாதிகள். மாம்சத்தின்படி புறஜாதிகள் ஆகிய நம்ம அப்பனா அவங்கதான் பரிசுத்தவான்கள், அவங்கதான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஜனங்கள். அவங்களுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணுமா? அப்படி ஒரு துர்பாக்கியமுள்ள ஜனம் மாதிரி, சும்மா தேவனால தெரிந்து கொள்ள முடியாத ஒரு அழுக்கான ஜனங்கள் போல எண்ணப்பட்ட நம்ம யாரும் சேரல. ஏசப்பா கூட சேர்றதே இல்லை. ஒரு பாட்டு பாடணும், என்றும் நடத்துவா இந்த இயேசு நல்லவர், இணைந்து செல்லுவேன். அது மாதிரி சேரல. இயேசு கூட என்ன செய்யலையா? ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கல. இப்போ இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்வாங்க? அந்நிய ஜனங்களோட சேர மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு விதி இருக்கு, ஒரு எல்லை இருக்கு. அதுக்கு வெளியே தான் புறஜாதிகள்லாம் இருக்கணும். சரி பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கொடுத்த உடன்படிக்கை யாருக்கு செல்லுமா? நமக்கா? பழைய ஏற்பாட்டுப்படி யாருக்கு செல்லும்? இஸ்ரவேலருக்கு மட்டும்தான். நமக்கெல்லாம் கிடையாது. இயேசு வந்தனால, இயேசு ரத்தத்தை கொடுத்தனாலதான் இது புது உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை என்னது? இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன். ஈசாக்கு என்ன கொடுத்தாரு? ஆண்டவர், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. யாக்கோபுக்கு என்ன கொடுத்தாரு? உன்னை திருப்பி கொண்டு வருவேன், ஒரு பெரிய ஜனக்கூட்டமாய் மாற்றுவேன். இப்படின்னு சொன்னதெல்லாம் வானத்து நட்சத்திரத்தை போல. இதெல்லாம் யாருக்கு ஒர்க் ஆகுது? நீ கையிடுற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட யாருக்கு கொடுத்தாரு? இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் கொடுத்தாரு. சினாய் மலையில ஒன்னும் நமக்கு என்ன செய்யாது? வேலையே செய்யாது. அல்லேலூயா. வேலை செய்யுமா? வேலையே செய்யாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அமைச்சர் பிள்ளைங்களாம் காரில் போடுறாங்க. அல்லேலூயா. பெரிய பெரிய காரில் போடுறாங்க. அதெல்லாம் இந்த பால்வாடி ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க, ஸ்டேட் போர்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க போக முடியுமா? போகவே முடியாது. அந்த எல்லைக்காவது போக முடியுமா? அந்த காம்பவுண்டை தொட முடியுமா? போய் இதெல்லாம் நம்மளாம் தொட முடியாது. அப்படிதான். அல்லேலூயா. அதுதான் இது. புரிஞ்சுச்சா? பாருங்க, நம்பிக்கையே கிடையாது. பரலோகத்துக்கு போவோமா, நரகத்துக்கு போவோமா? நம்பிக்கை கிடையாது. அல்லேலூயா. தேவன் அச்சவருமா இருந்தீங்க அப்படின்னு நினைச்சுக்கங்க. முதல் நீங்களாம் யாரு? நம்மெல்லாம் யாரு? இந்த மாதிரி தான். இந்த காம்பவுண்டை கூட என்ன செய்ய முடியாது, தொடவே முடியாது. அல்லேலூயா. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் எதனால சமீபமானீர்கள்? அல்லேலூயா.
இயேசு சிந்தின அந்த ரத்தத்தினால் சமீபமானீர்கள். இப்ப என்ன ஆச்சுன்னா, ஆண்டவர் சொன்ன அவ்வளவு ஆசீர்வாதமும் பிரஜாதிகளுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ஆபிரகாம் மூலமாய், இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு வந்துருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நேரா வந்து சூரிய வழிபாடுல இங்க ஒரு கண்ணாடியை வச்சு, இயேசுன்ற கண்ணாடியை வச்சு என்ன செய்யுது, நம்ம மேல திருப்பி அனுப்பப்பட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சுச்சா? இதுதான் புரஜா. இதை வந்து நம்ம என்ன செய்யணும், ரசிக்கப்படல, நீலாம் ரசிக்கப்படல, எங்க போற பாரு, இப்படிலாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் அவருடைய அல்லேலூயா. நம்மளோட நல்லவங்களாம் என்ன செய்யறாங்க, இருக்காங்க, மனசு தொடர்பு பார்த்தாலாம் தெரியும். அல்லேலூயா. உள்ள எத்தனை பொறாம இருக்கு, எத்தனை வஞ்சகம் இருக்கு, எத்தனை எரிச்சல் இருக்கு, எத்தனை சோம்பேறித்தனம் இருக்கு, அல்லேலூயா, எத்தனை அன்புள்ளாதத்தனம் இருக்கு. இதெல்லாம் தூக்கிட்டு கிறிஸ்துவின் அன்பை உள்ள ஊற்றி அந்த இருதயத்தை சதையுள்ள இருதயமா அது வழியா அந்த சூரிய ஒளி அடிச்சு போன மாதிரி மற்ற ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் போகணும்னு தான் நம்மளுக்கு இருக்கு. செய்யறமா, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, நான் உண்டு, என் வேலை உண்டு, இப்படிதான் இருக்கிறோம். சுவிசேஷத்தின் ஒளி எங்கேயாவது காட்டாமா, ஏதாவது முயற்சி எடுக்கிறோமா? நான் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டு போனா போதும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எங்க வந்தீங்க, சமீபமானீர்கள். காம்பவுண்டுக்குள்ள நுழைஞ்சாச்சு. எங்க, இந்த அமைச்சர் காம்பவுண்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். இதோட இந்த பரலோகத்துக்கே தலைவரான அந்த பீடா இருக்காரு, அவருடைய மகன் இயேசு வந்து என்ன பண்ணிட்டாரு, அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டு புளியப்பட்டு செத்துட்டார். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு, 3ஆம் நாள் தேவன் தன்னுடைய மகத்துவமான வல்லமையை போட்டு அவரை எழுப்பினார். அல்லேலூயா. அந்த 3 நாள் அவர் அவுட்டு. அல்லேலூயா. மனிதனாய் மனித சாயலானார்னா என்ன அர்த்தம்னா, மனித சாயலா இருந்தனால செத்துடுறாங்கல்ல, மனிதர்கள்லாம் சாகுறாங்களா, அந்த மாதிரி செத்துட்டாங்க. வராங்களா யாராவது வந்தாங்களா? உங்க அம்மா வரல, எங்க அம்மா வரல. அல்லேலூயா. செத்தவங்க வந்தாங்களா? வரல. அல்லேலூயா. ஆனா இவர வல்லமைய போட்டு ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு 3 நாள்ல, ஏன்னா அவர் தேவன். அல்லேலூயா. எழுப்பினார்ல, அந்த எழுப்புனவரோட வல்லமை தான் ரட்சிக்கப்படும் போது நம்மள இந்த உலகத்தின் வாழ்வுக்கு அப்படின்னா என்னன்னாங்க, இந்த உள்ளார ஒரு ஆத்மான்னு ஒண்ணு இருக்குல்ல, புரியுதா நான் சொல்றது? உள்ளார ஆத்மா தான் எங்க வாழப்போதான், பரலோகத்துல வாழப்போகுது. அப்படி இல்லைன்னா நித்திய நித்தியமா எங்க அழிய போகுது, நரகத்துல. அழியெல்லாம் அழியாது, அந்த ஆத்மா உயிரோட தான் இருக்குது. ஒண்ணு சந்தோஷமா இருக்கும், இல்லைன்னா வேதனைப்படும். அந்த ஆத்மாவுக்கு என்ன செய்யுதான், முடிவே இல்லை. ஏன்னா அது ஆண்டவர் தொடங்குது, ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கெல்லாம் முடிவே கிடையாது. அந்த முடிவில்லாத நித்திய ஜீவ வசனங்கள் வார்த்தையா இருக்கிற வசனம் தான், ஏன்னா அது எழுதப்பட்ட வசனம் தான் இயேசு. அது முடிவே கிடையாது. அல்லேலூயா. இந்த வார்த்தை என்ன செய்யக்கூடியது, வல்லமை உள்ளது. ரட்சிக்கப்படும் போது வார்த்தையை சொல்லுவாங்க, பிசாசு வரட்டும் போது வார்த்தையை சொல்லுவாங்க, சுகம் கொடுக்கும் போது வார்த்தையை சொல்லுவாங்க, நீங்க நொந்து இருந்தீங்கன்னா வார்த்தையை சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதெல்லாம் உங்களை உற்சாகப்படுத்தி எழுப்பிடுது இல்ல, எழுப்புதா எழுப்பலையா? அதுதான் இயேசு மேல இருக்கிற வல்லமை. இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டப்ப என்ன நடந்துச்சுன்னா, அதே வல்லமை என்ன செய்து, ஞானஸ்நான தண்ணி தொட்டிக்குள்ள நீங்க உளுந்து எந்திரிக்கும் போது அதை அடையாளப்படுத்தும் விதமா தான், அவர் இறந்ததுக்கு அடையாளம் தான் என்னது, தண்ணிக்குள்ள நீங்க என்ன செய்றீங்க, இவருடைய தூக்கி அதை எடுப்பார். அல்லேலூயா. அப்படி எடுக்கும் போது என்ன செய்றீங்கன்னா, மறித்துட்டு இந்த உலகத்துக்கு இப்ப காட்டினோம்ல மனம் திரும்புதல், அது மாதிரி இந்த உலகத்தை நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, எழுப்பிடும். நான் உடனே நம்ம என்ன மாறிடுறோமா, கிடையாது. அதனாலதான் இந்த சபையில என்ன சொன்னது, எழுப்பினவருடைய வல்லமை வசனத்தை சொல்ல சொல்ல நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் கொஞ்சமா அந்த இயேசுவை போல கண்ணாடியில இயேசுவை பார்க்குறோம். நம்மளை பார்த்து சரி பண்றது இல்லை, நம்மளை பார்த்து பவுடர் இங்க கொஞ்சம் அதிகமா இருக்கு, இது கொஞ்சம் ஃபவுண்டேஷன் அதிகமா இருக்கு, அது செய்யறது இல்லை. இயேசுவை பார்த்து வேதத்தை படிக்கும் போது என்னன்னா, கண்ணாடியில இயேசுவை பார்க்கிறோமா.
கண்ணாடியில யாரை பார்ப்போம்? கண்ணாடியில நம்மள தானே பார்ப்போம். நம்மளை பார்த்தா தலையெல்லாம் சீவிட்டு வரும். அல்லேலூயா. ஆனா இங்க என்னன்னா கண்ணாடியில யாரை பார்க்குறீங்க? இயேசுவை பார்த்து நம்ம சரி பண்ணணும். இது எப்படிப்பட்ட கண்ணாடி? மேஜிக்கான கண்ணாடி தானே. அதுதான் அந்த வசனம். அல்லேலூயா. இது ஒரு நிலையான கண்ணாடி. இந்த கண்ணாடி வழியா என்ன பண்ணணுமா? வேதத்தின் வழியா நம்ம பண்ணலாம். குற்றங்களை மன்னித்தவர், சாந்தமும் தாழ்மை உள்ள பண்ணமா, குற்றங்களை மன்னித்தவர், உன்னை என்னை சேர்த்து கொண்டார். அப்படி பண்ணணும். குற்றங்களை என்ன செய்யணும்? இப்ப இப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது. மன்னிப்பு கேட்கும் போது வாங்க. இந்த கண்ணாடியில நீங்க எத்தனை தடவை நிக்கிறீங்க? ஒரு சங்கீதம் படிச்சுட்டு படுக்கிற ஆள்லாம் இருக்குது. சிஸ்டர் கேட்டாலும் கேட்பாங்க, எடுத்தோடனே ஃபோன் பண்ணோன்னே நல்லா இருக்கீங்களா, கேட்டோடனே பைபிள் படிச்சிங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. சங்கீதத்தை எடுத்து படிச்சுப்போம். படிச்சேன்னு சொல்லிடலாம், பொதுவில் சொல்லிடலாம். என்ன படித்தேன்னு எப்பயாவது தான் கேட்பாங்க. அது கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களாம் பற்றி தான் கேட்பாங்க. என்ன படித்தேன் கெவி மாதிரி எஸ்ரா மாதிரி இருக்கவங்க தான் கேட்பாங்க. அது பெரியவங்க கிறிஸ்டி சிஸ்டர் மாதிரி இருக்கவங்களெல்லாம் பார்த்து கேட்க போகிறாங்க. என்ன படித்தேன்னு படிச்சிங்களான்னா படித்தேன். என்ன படித்தேன்? ஒரே சங்கீதம். அது சின்னதாக பார்த்து ஒரு சங்கீதம் இருக்கு. 3 இன்னும் 2 வசனம் இருக்கிற சங்கீதமும் அதை படிச்சுட்டு இருக்காலாம் இருக்கும். இருக்குதா? அல்லேலூயா. இருக்குதா? இல்ல. அல்லேலூயா. சரி, இப்போ வருவோம். அந்த கண்ணாடியில் என்ன செய்யணுமா? அப்படி பார்த்து என்ன செய்யணும்? குற்றங்களை மன்னிக்கிறவர் அவரு. என் அப்பா மாதிரி. அல்லேலூயா. இது எங்க இருந்து வந்துச்சு தெரியுங்களா? இந்த கதையும் சொல்லிடுறேன். ஆமோஸ் வீட்டில் இப்படிதான் வந்துச்சு. அவரை ஏன் விட்டு வைப்பான ஒத்துருவோம். இன்னைக்கு அவங்க கேகே நகர்ல இருந்தப்போ பசங்க சின்ன பிள்ளைங்க அங்கே போயிட்டு தான் இந்த ஸ்டைலில் கற்றுட்டு வந்தாங்க. கண்ணாடியில் நிற்கிறதும் பவுடர் அடிக்கிறதும். அது வரைக்கும் நான் தான் அனுப்பிச்சு விட்டுட்டு இருந்தேன். அல்லேலூயா. அங்கேருந்து தான் அந்த ஸ்டைலு ஸ்டார்ட் ஆகி பிள்ளைங்களுக்கு வந்திருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம என்ன செய்யணும்? அதெல்லாம் முன்னாடி நடக்கிற செம்மறியாள், முன்னாடி நடக்கிற குதிரைகள் எப்படி நடக்குதோ, முன்னாடி நடக்கிற யானையை பார்த்தா என்ன செய்யுது? பின்னாடி எல்லாம் சரியாய் நடக்கிறவர்களை பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். பரிசுத்தத்தில் அங்கிட்டு ஆடுறவங்களை பார்த்து சரி அவங்க கொஞ்சம் லேட்டாக தான், நம்ம கொஞ்சம் லேட்டாக வருவோம். அவங்க இன்னைக்கு கொஞ்சமாக தான் படித்தாங்க, இந்த உபவாசத்தை கட் பண்ணிட்டாங்க, நம்ம இப்படி செய்யக்கூடாது. இயேசு அதனால தான் சொன்னேன், கண்ணாடியை பார்த்து என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையை சீரமைக்கணும். அம்மாவை பற்றி கற்றுக்கிட்டேன், அப்பா வந்து நல்லா இருந்தால் தான் கற்றுக்கணும் ஜப வாழ்க்கையை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாதிரி மேக்கப் கற்றுக்கிட்டது மாதிரி என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க. கற்றுக்கக்கூடாது. அவங்கள இவங்கள பார்க்கக்கூடாது. நேராக யாரை பார்க்கணும்? யாருமே சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ இயேசுவை பார்த்து நட. அதான் நான் சொல்கிறேன். ஏன் அங்கே இங்கே பார்க்குறாரு? சபைக்கு வரவங்களாம் சரியா இருக்காங்க. ஏன் சபைக்கு வரவங்களை பாரு, நீங்கள் எழுதிக்க. அல்லேலூயா. என்ன எழுதி? இந்த சிஸ்டர் அப்படி செய்தார்கள், இந்த பிரதர் அப்படி செய்தார்கள். இயேசுவை தான் என்ன செய்யணும்? நீ இந்த கண்ணாடியை பார்த்து படிச்சு ஒழுக்கமா உபவாசம் பண்ணி ரட்சிக்கப்பட்டவங்க என்னென்ன செய்யணும்னு கேட்டுக்கங்க. சிம்பிளா சொல்றேன். 2 நேரம் ஜெபிக்கணும். ஒரு 5 அதிகாரமாவது இதெல்லாம் குறைஞ்சபட்சம் சொல்றேன். ஆண்டவர் சொன்னாரு 1 மணி நேரமாவது. அதுதான் வந்து என்னது லீஸ்ட், ரொம்ப குறைச்சலான டைம். 1 மணி நேரமாவது ஜெபிக்கிறீங்களா? இல்லை இல்லைங்க, தொல்லையே தாங்க முடியல. இந்த 1 மணி நேரம் நான் ஜெபிக்கிறதுன்னு கேட்கக்கூடாது. கேட்கணும் ஆண்டவர்கிட்ட விருப்பப்பட்டு. 1 மணி நேரமாவது என்னது குறைஞ்சது. ரட்சிக்கப்பட்டவங்க ஞானஸ்நானம் எடுத்தவங்க என்ன செய்யணும்? 1 மணி நேரமாவது ஜெபிக்கணும். பெருசாக தெரியுது சிஸ்டர். காலாக பிரிச்சுக்கோ. 4 தடவை என்ன செய்யும்? பிரியாணி ஒரேடியாக அடிக்கிறீங்க, கொஞ்சமாக பிரித்து சாப்பிடுங்க. அல்லேலூயா. 4 பிரித்து சாப்பிடுங்க. அப்புறம் என்ன செய்ய? அப்புறம் 5 அதிகாரமாவது குறைஞ்சது வாசிக்கணும். ஆரம்பத்தில் சங்கீதமாகவே தான் நீங்கள் எடுத்துக்குவீங்க 5 அதிகாரம். ஒரு பார்த்தீங்கன்னா லூக்கால 70 ஒரு அதிகாரத்தில் எத்தனை இருக்குது? 70 வருஷம் இல்லை 5 அதிகாரம் படித்தா என்ன? ஒரு கணக்கு போட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலேயே ஆண்டவர் கணக்கு போட்டு ஆசீர்வதிச்சுவார். அல்லேலூயா.
ஏன்னா திறமையெல்லாம் நாங்களாம் படிச்சிருக்கிறோம். 10 அதிகாரம் வாசிக்கணும், 10 அதிகாரம் வாசிக்கணும், சின்ன சின்ன சங்கீதமா தேடி தேடி சின்னதுல வாசிக்கிறது அப்படிலாம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. அடுத்த விஷயம் என்னது? வாரத்துக்கு ஒரு முறையாவது உபவாசம் பண்ணணும். அல்லேலூயா. வாரத்துக்கு ஒரு முறையாவது சபை கூடுதல்களை விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. தர்மம் செய்யணும், கர்த்தருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. கொடுத்தல்ன்றது ரொம்ப முக்கியமானது. கொடுக்கறது தான் அன்பு கூட்டு வசனம். என்ன செய்யுது? கொடுக்கறது தான் என்னதான் வார வாரம் அந்த பிள்ளைய பிடிச்சிட்டு பேசுறேன்னு வச்சுக்க, எப்படி ஒன்றும் கூட தரல, ஒரு பிஸ்கட் கூட தரல. கையில் பிஸ்கட்லாம் வச்சுருக்கேன், எல்லாமே வச்சுருக்கேன். எஸ்ரா பிஸ்கெட்லேயே கொடுத்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பிஸ்கட்டை வார வாரம் லாட்டிலாம் வச்சுருக்கிறேன். பிஸ்கட்டில் விதவிதமாக வச்சுருக்கேன். சாக்கோ பார் வச்சுருக்கிறேன், ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன். உடனே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நேரம் 1 மணி நேரம் போட்டு பேசிட்டு அனுப்புறேன்னு வச்சுக்கோங்க. அம்மா என்ன சொல்லுவாங்க? இப்படி சீக்கிரமாக அவங்க பார்க்கறதுக்குள்ள ஓடிடலாம். ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும். 1 மணி நேரமும் பேசி அந்த ஐஸ்கிரீமையும் கொடுக்கல. அந்த மாதிரி நிறைய பேர் கர்த்தர் என்ன செய்யலாம் அப்படி இல்லைன்னு கேட்டாரா? ஆண்டவர் சொல்றாரு, எருதுகளின் மாംசத்தை புசித்து ஆட்டுக்கடாக்களின் இடத்தெல்லாம் நான் குடிச்சு சாப்பிடுவேனா, அந்த ரத்தத்தெல்லாம் புசிப்பேனா? அப்படி இல்லை. அல்லேலூயா. பலி செலுத்தினாதான் என்ன செய்யும்? பாவம் நிவர்த்தி ஆகும். ரத்தத்தினாலதான் என்ன செய்யலாம்? ரத்தத்தினாலதான் பாவம். ஒரு வசனத்தை வாசிப்போம். நம்ம எங்க இருந்தோம் பாதி தான் பார்த்தோம் பாருங்க. ரத்தத்துல தான் உயிர் இருக்கு. லேவியர் 17:14 ரத்தத்துல என்ன செய்து? உயிர் இருக்கு. படிங்க. லேவியராகவும் 17:14. ஆமா, சகல மாம்சத்துக்கும் உயிர் என்னதான்? ரத்தம் என்னதான்? உயிர். அந்த மாம்சத்தின் உயிரை தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நமக்காக ஒரு சொட்டு விடாம பாருங்க. செத்துட்டாரா உயிரோட இருக்காருன்னு அந்த நெஞ்சில விளால குத்தி பார்த்து இருக்கிற ரத்தத்தும் நிலநீர் என்ன செய்தான்? பிச்சுக்கிட்டு வந்துச்சான். அல்லேலூயா. இருக்கிற சொட்டையை என்ன செஞ்சுட்டான்? எடுத்துட்டான். இயேசுடைய ரத்தம் என்னது? சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7 சமீபமாக்கிடுச்சு. அடுத்து என்ன செய்ய போகுது? சுத்தம் செய்து. பாருங்க, படிங்க. அவர் ஒளியில் இருப்பது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 3:5 வாசிங்க. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். சுமந்து தீர்க்க சுமக்கிறது மட்டும் எல்லாம் முடிச்சிட்டார். அப்ப யோவான் ஸ்நானன் அவரை பத்தி என்ன சொல்றாரு? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த காலத்துல என்ன பண்றாங்க? பழி செலுத்துறதுக்கு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அவருடைய பாவங்களாம் அந்த தலை மேல வச்சு சுமத்தி என்ன செய்யறாங்க? அதை பழியிடுறாங்க. அல்லேலூயா. என்ன செய்யறாங்க? பழியிடுறாங்க. அல்லேலூயா. பழியிடுதல் வந்து பாவத்தை தீர்க்கிறதுக்கும் அல்லேலூயா தேவனை பயன்படுத்துறதுக்கும் இந்த பலியிடுதல்கள் ஆராதனை பலி செலுத்தும். என்ன செய்யுது? பாவம் தீருது, அந்த இடத்துல தேவனையும் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அதுக்கு பாருங்க, முன்னே அப்படி 14 எபேசியர் 2:14 அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி ஆமா, பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒன்னாக்குறாரு. அந்த தூதர்கள் வந்து சொல்றாங்க என்னவா? உன்னதத்துல தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானம். 2 திறத்தாரையும் ஒன்னா ஆக்குறதுக்கு என்ன செஞ்சாரு? பிரிவினையாகிய நடுசுவரை எடுத்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த ஏதேன் தோட்டத்துல இருந்து அவங்களை விரட்டிட்டு சுடரொளி பட்டயத்தை சுத்திட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் கேப்ல கூட நீங்க நுழைஞ்சு என்ன செய்ய முடியாது, உள்ள பூந்துட முடியாது. அந்த மாதிரி அந்த பகை அப்படின்றத ஆண்டவர் சிலுவையில சுமந்த ரத்தத்தை சுமந்து எடுத்துட்டார். பகையை சிலுவையினால் கொன்று அதனால் இருதிரத்தையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ரத்தத்தினால என்ன செஞ்சோம்? தேவனோட ஒப்புரவானோம். நம்ம மனசுக்குள்ள பகை இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது?
கண்ணாடியை பார்த்து சரி பண்ணிக்கணும்ல. பகை என்ன செய்யக்கூடாது, கூடுமானால் யாவரோடும். சிலவங்க ஒத்தே வரமாட்டாங்க. அப்ப என்ன செய்யணும், எல்லாரையும் மன்னிக்கணும், அவங்களோட ஐக்கியப்படாம. ஆனா அவங்க மேல பகை இருக்கக்கூடாது, அவங்களுக்காக ஜெபிக்கணும். எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்க என்ன செய்ய போறது இல்லை. இல்லை வெள்ள தூக்கி அடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், காட்டிக்கிட்டே நிற்போமா. இந்த தடவை 3 தடவை போய் மன்னிச்சுட்டு சொல்லிட்டு அவங்க அப்படியே கேட்கல அப்படின்னா அவங்க மேல வன்மம் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு நன்மை செய்யற ஒரு வாய்ப்பு கிடைச்சா செய்யாம இருந்துடக்கூடாது. அப்படிதான் அவங்க தொடப்படுவாங்க, திருந்துவாங்க. நமக்கு விரோதமா இருக்கும், புரியுதுங்களா? பகை அவங்க மேல, யாரு மேலேயும் பகை இருக்கு. இருதயத்துக்குள்ள பகை அப்படின்றது அப்படியே உங்க இருதயத்துல விஷ புகை மாதிரி இருந்தா இயேசு இருக்க முடியுமா? உங்க இருதயத்தை எனக்கு தான் தான் ஆண்டவர் சொல்றாரு. உங்க உள்ளத்துக்குள்ள கெட்ட எண்ணங்கள், அவர்களை பற்றி இவர்களை பற்றி எண்ணங்கள் இருந்தா அந்த அதுக்குள்ள இருக்குமா? இயேசு பாரு மூச்சு பிடிச்சி அல்லேலூயா. திருப்பி இயேசு பிதா உயிரோட எழுப்புவாரு. அப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது, அதனால கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்படுறா பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள். சகல விதமான கூக்குரல் பார்த்தாலும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சோடனே என் பேய பத்தியா அது பத்தியா இது பத்தியா பூனையா ஆம்பியா நான் என் பேய சத்தமா கூக்குற நீர்மானுடைய வீட்டுல ரட்சிப்பேன் கம்பீர சத்தம். பாட்டு சத்தம் தான் இருக்கணும். சத்தமா சத்தமா என்ன செய்யணுமா, இது வருன்றது. வீட்டுக்கு போனா வாசல்ல கேட்போம், நுழையும் போதே கேட்போம் அவங்க பேசுறது. அல்லேலூயா. அது வாய் வராது, இப்படி போன பார்க்கறது, இப்படி கை வராது. கையெல்லாம் வர்றதே இல்லை. எழுதுறதுக்கு குடு நோட்டில் பரிச்சை எழுதுறதுக்கு கை வரும். ஆனால் கை தட்ட என்னது, கை வரல. வாய்ப்பாடி எழுதுறதுக்கு குடு எழுத்து பார்த்துருக்குறேன் வீட்டில். கை விறுவிறுப்பாக வரும், கை தட்ட வராது. ஏன்னா ஹார்ட் நல்லா இருக்கும், கை தட்டினா நல்லா ஏன். அல்லேலூயா. சரி, இப்போ என்ன பண்ணாரு ஆண்டவர் செஞ்சாரா? அப்ப இங்க வாங்க, எபிரேயர் உதவுட்டதுக்கு வாங்க, 12க்கு வாங்க. இப்ப எங்க சேர்ந்தீங்களா? சீயோன் மலைக்கு வந்தீங்க. ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமுக்கு வந்தீங்க. தூதர்களுக்கு பக்கம் வந்துட்டீங்க. அடுத்தது பரலோகத்துல பேர் எழுதுறவங்கன்ற இந்த சபை இல்லைங்க. பரலோகத்துல பேர் எழுதப்பட்ட, பரலோகத்துல பேர் எப்ப எழுதப்படும் சொல்லுங்க பார்ப்போம். ஜீவ புஸ்தகத்துல உங்க பேரு எழுதப்பட்டிருக்குது. எழுதப்பட்டிருக்க மனம் திரும்பும் போது எழுதப்படுது. அப்புறம் சுவிசேஷ ஊழியத்தை செய்யும் போது என்ன செய்யணும், திருப்பி எழுதப்படும். இப்ப இங்க இருக்கிறீங்க, ஒருத்தருக்கே ஒரு 5 பைபிள்ல ஃபர்ஸ்டாக வந்தாங்க, பாட்டில் ஃபர்ஸ்டாக வந்தாங்க, மனப்பாடத்தில் ஃபர்ஸ்டாக வந்தாங்க. ஒருத்தருக்கே 5 பரிசு. சிலவங்களுக்கு வசனத்தில் ஃபர்ஸ்டாக வந்தாங்க, ஒரு சிலருக்கு பாட்டில் ஃபர்ஸ்ட். இப்படி ஒன்றா தான் இருக்கும். சில பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 பரிசு கொடுத்துருப்பான். இது மாதிரி பரலோகத்தில் இருக்கிற புஸ்தகத்திலையும் ஞாபக புஸ்தகத்திலையும் அவங்க பேர் இருக்குது. சுவிசேஷம் சொல்றதுலயும் அவங்க பேர் இருக்கு. அல்லேலூயா. எப்படி சொல்றாரு, பரலோகத்துல பேர் எழுதியிருக்கிற முதல் பேரான சங்கமாகிய சபையினிடத்துக்கு ப்ரொமோஷன்ல உங்க பேர் 4 பேர். அதுல யார சொல்றாரு, மேனேஜர் யாருக்கு சொல்றாரோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். அந்த 4 பேர்ல ஒரு பேர் உங்க பேர் குடியிருக்கு. அல்லேலூயா. அதை விட ஆசையா இருக்கணும். இதுல பரலோகத்துல இருக்கிற சர்வ சங்கமாகிய சபையில உங்க பேர் இருக்கு. அல்லேலூயா. அப்புறம் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவன் இடத்திற்கு பக்கத்துல எங்க இருந்தோமா, தேவனுக்கு தூரமா இருந்தோம். நீங்க என்ன செஞ்சுட்டோம், இயேசுவே கூப்பிடுற முறைக்கு என்ன செய்யறாரு, என்னை கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன்றாரு. சரியா? அப்புறம் எங்க வந்தீங்க, நல்ல ஆவிகள். சில ஆவிகள் சிலவங்களுக்கு நைட்ல தொந்தரவு கொடுங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு, கீழ்படியாதவர்களுக்கு என்ன செய்யுது. ஆனா இங்க எங்க வந்தீங்க, பூர்ணராக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவிக்கும் தீர்க்கதரிசிகள். அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் சொல்றாங்கல்ல, தீர்க்கதரிசன ஆவி. அப்புறம் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும், அப்புறம்
ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானங்களை பேசுகிற ரத்தமாக தெளிக்கப்படும் வந்து சேர்ந்துட்டாப்பா. எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி இவருக்கு ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துட்டு அப்படி இருக்கும். வாப்பா வந்து சேர்ந்துட்டோம்ப்பா, ஜாலியா இருக்கும் இனிமேல் அப்படின்னு இருக்கும்ல. டயர்டா இருந்தா கூட அந்த மாதிரி வந்து சேர்ந்தீங்க. அல்லேலூயா. சேர்ந்துட்டு பேசுறவருக்கு செவி கொடுக்காம இருக்க கூடாது. கண்டவர் கையை தூக்கு அப்படி போட்டுருக்குதா, கை தூக்கி ஆராதிக்கணும் போட்டு. அல்லேலூயா. சபையோடு ஒற்று நடக்கணும், ஒற்று நடக்கணும். இந்த மாதிரி ஆட்டு கூட்டம்னா அப்படி ஒத்து நடக்கும்போது ஒரு ஆடு தனியா போச்சுன்னா எங்க போகுது? ஏதோ பசுமையான புல்லை கண்டு சில ஆடு ஓடும் போது என்ன பண்ணுவாங்க? மேய்ப்பன் மட்டும் நடிச்சு இப்படி தள்ளுவான். அல்லேலூயா. அங்க போய் எங்க சிக்கிக்கும்? ஒரு லாரியில போய் சிக்கிக்கும், எங்காவது போய் சிக்கிக்கும் அதை பார்த்துக்கிட்டு. அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? எல்லா ஆடும் குடிஞ்சுக்கிட்டே தான் போவோம் தலைவர் பின்னாடி. ஒரு சிலர் திடீர்னு நின்றுச்சுன்னு வச்சுக்க, குடிச்சிச்சு இருக்காத. அப்ப இப்ப வந்து சேர்ந்தீங்க. பேசுகிறவருக்கு என்ன பண்ணணும்? செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி. ஆண்டவர் உங்களோட பேசுறாரு, எத்தனையோ பேர்கிட்ட ஒவ்வொரு வாரத்திலையும் பேசுறாரு. ஆனா என்ன பண்றீங்க? டைப் பண்ணக்கூடாது. வாரத்தில் ஒருத்தவங்க சொன்னாங்க, எனக்கு வந்து போகணும்னு நான் இருதயத்தை டைப் பண்ண கடினப்படுத்தினேன். நாம பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கை சாத்தா நினைச்சிடக்கூடாது. ஆண்டவர் உங்களோட பேசுறத பெருசு. எவ்வளவு பெரிய ஒரு ஒளியில இருக்கவர் உங்கள்கிட்ட வந்து பேசுறது பெரிய காரியம். இப்ப பேசுறாரு, எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில பேசுறவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு விலகிட்டா பரலோகத்தில் இருக்கிற பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி? இங்கே தப்பிச்சு போயிட்டீங்கன்னா அங்க எப்படி தப்பிப்ப? அல்லேலூயா. அடுத்தது பங்காளியாக்கும். கர்த்தருடைய ரத்தம் என்ன செய்யுமா? யோவான் 6:53-55 வாசிங்க. என்னுடைய சரீரம் மெய்யான போஜனம், என்னுடைய ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. இந்த சரீரத்தை புசித்து இந்த பானத்தை ரத்தத்தை பானம் பண்ணாதான் என்ன செய்யுது? அவரிடத்துல பங்காளி. வாசிங்க 55 வாசிங்க. 6:55. அதுக்கு முன்னாடி 2 வசனத்தை வாசிங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று. நீங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு ரத்தத்துல கழுவப்பட்டா மட்டும் பத்தாது, அதை ஒவ்வொரு தடவையும் இங்க கொடுக்கப்படும் போதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? அந்த மெய்யான போஜனத்தை புசித்து அந்த மெய்யான ரத்தத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் என்ன செய்றீங்க? என்ன இருக்கீங்களா? நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் நீங்க இறந்தா கூட என்ன செய்வாரு? உயிரோடு இருக்கவங்கள அப்படியே ஆண்டவர் எடுத்துக்குவாரு. இறந்தவங்களை என்ன செய்யறாரு? கல்ற வெடித்த ஆத்மாக்கள் என்ன செய்யும்? எழுப்புவேன். நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். பாருங்க 56 மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்து இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ 53 பாருங்க, அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள் ஜீவன் இல்லை. அப்ப திருவருந்துல என்ன செய்யணும்? கட்டாயமா பங்கெடுக்கணும். ஆவிதான் உயிர்ப்பிக்கும். தேவனுடைய ஆவிதான செய்யுமா? உயிர்ப்பிக்கும். மாம்சமானது மாம்சத்துல யோசிக்கிறது, மாம்சத்துல இதை குடிச்சாதான் நம்ம என்ன இயேசு பங்காளியா இருக்கணுமா? இந்த ரட்சிக்கப்பட்டவங்க வாக்குவாதம் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா என்ன செய்யலாம்? ஒண்ணுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் எப்படி இருக்குதான்? ஆவியாயும் ஜீவனாயும். மாம்சமானது எதுக்குமே என்ன செய்யாது? உதவாது. அதனாலதான் உபவாசம் போட சொல்றாரு. பசிக்கும்ல, உபவாசம் போடும் போது என்ன செய்யும்? பசிய நிறுத்துறோம். நிறைய விஷயங்களை ஆண்டவர்கிட்ட கத்துக்குவோம். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, என்னுடைய வார்த்தையினால பிழைப்பான். இப்படி இருந்தாதான் என் உடம்புக்கு நல்லது, இப்படி இருந்தாதான் உடம்புக்கு நல்லது கிடையாது. என் ஆவிக்கு எது நல்லது? வசனங்களை என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அப்ப சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பாருங்க, அதுல 6:38 என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இருந்து
ஆமா 35 சொல்றாரு ஜீவ அப்பம் நானே. வானத்துல இருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் யாரு? மன்னாவை சொல்றாங்க. அவங்கலாம் வானத்துல இருந்து இறங்கி வச்சுன்னா மன்னா தான் அப்படின்றாங்க. அது மன்னாவா தான் வந்துச்சு, அப்பமாவே நான் வந்திருக்கேன்ற. மன்னாவை இடிச்சுதான் அப்பம் செய்வாங்க, நான் தான் வானத்துல இருந்து இறங்கி வந்த அப்பம் அப்படின்ற. மன்னான்னு சொல்லல ஆண்டவர், ஜீவப்பம். இந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுல உள்ள விவரங்கள்லாம் உங்களுக்கு புரியும். 33 6:33 வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம் தேவன் அருளிய அப்பம். அப்பத்தை எங்களுக்கு போயிட்டாங்க ஆண்டவரே அப்படின்றாங்க. அந்த சமாரிய ஸ்திரீ தண்ணி கேட்டாங்கல்ல, எப்பொழுதும் இந்த ஜீவ தண்ணீரை கொடுத்துருங்க ஆண்டவரே, நான் இங்க வந்து குடத்துல எடுத்துட்டு போவாம கொடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்ன மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க, தப்பத்தை போய் கொடுங்கன்றதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஜீவ அப்பம் என் தவிர ஒரு காலம் பசியா. சபைக்கு வந்தீங்கன்னா பசிக்காதா? சொல்லுங்க. அல்லேலூயா. இதை அப்படி எடுத்துக்கணும். ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது வசனம், ஆவியில எடுத்துக்கணும். சிலமா அப்படிதான் ஒரு வசனத்தை மாம்சத்திலே எடுத்துக்கிறது. என்ன அப்படி சொன்னார்கள் இப்படி சொன்னார்கள், கர்த்தர் எனக்கு இன்னைக்கு இப்படி போதிச்சாருன்னு எடுக்கிறதே இல்லை. அவங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்லவே கூடாது. சொன்னீங்கன்னா உனக்கு விசுவாசம் தான் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் மாம்சத்தை நோக்கி இழுத்துட்டு கொண்டு போய் எங்க விட்டுதோடைய தேவனுக்கு உரியவைகளை சிந்திக்க விடாம மனுஷனுக்கு உரியவைகளை அது பார்க்கிற பார்வை. அவங்க வந்து கர்த்தருக்கு தான் இருதயத்தை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, மாம்ச பார்வையில பார்த்துட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. இப்படி சொல்லியிருப்பாங்க அப்படி சொல்லியிருப்பாங்க, அதுக்காக அப்படி சொல்லியிருப்பாங்க. எங்க 2 பேருக்கு வேற வேலை இல்லை பாருங்க. அல்லேலூயா. அவங்களை இப்படி சொல்லிட்டு கூட்டி வச்சு காலையில எழுச்சி குளிச்சு வாங்கன்னு சொல்லி 7 மணிக்கெல்லாம் அவங்க 6:30 6:00 கிளம்பிட்டு இருக்கீங்க. இருந்து உங்களை சேரெல்லாம் போட்டு கரண்ட் பில்லெல்லாம் நான் போட்டு உட்கார வச்சு நீ அப்படிப்பட்டவள் நீ அப்படிப்பட்டவள் சொல்றதுக்காக இருக்கும். அதனால எங்களுக்கு வேலை கொடுக்காம ஆண்டவர் ஊழியத்தை செய்வி, நீ 10 10:30 வரைக்கும் பேசு அப்படின்லாம் சொல்லி எங்களை நிக்க வச்சு கால் கெடுக்க என்ன சொல்றாரு. அல்லேலூயா. மாம்சத்தை ஒழிச்சிடணும். வந்துட்டோம் மாம்சம் கண்டு திருப்பி உபவாசம் போடு, 3 நாள் போடு, எண்ணமே வராது. அல்லேலூயா. அதை சொன்னார்கள், இதை சொன்ன கர்த்தர் எனக்கு இதை சொன்னார், கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தாரு, இன்னைக்கு இப்ப நான் இதை திருத்திக்கிறேன். இன்னைக்கு அத்தோட என்ன சொல்லுவாரு, கர்த்தர் எனக்கு என்ன பேசுவார் அப்படி வரணும். பாஸ்டர் இதை பேசினார், சிஸ்டர் இதை பேசினார்னு என்ன செய்யக்கூடாது, எடுக்கவே கூடாது. அப்படி எடுக்காதனால தான் நாங்களாம் இங்கே வந்து நின்று இருக்கோம். அல்லேலூயா. கர்த்தர் பேசுறார், கர்த்தர் பேசுறார். அல்லேலூயா. ஜெபிச்சு மணிக்கணக்கான நேரம் கொடுத்து தேவத்தை ஜெபிச்சு வார்த்தைகள் வாங்கிட்டு வந்தா அப்படி சொன்னார்கள் இப்படி சொன்னார்கள்னு சொல்லக்கூடாது. கேட்கிறவங்களும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர் எனக்கு தந்தவைகள் ஒன்றும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவர்களை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தம். அங்க வந்தாரு, ஊழியம் செஞ்சாரு, அவங்களை அப்படி விட்டுட்டு போறதுக்கு ஆண்டவர் விரும்பல. இப்ப நான் சொன்ன மாதிரிதான் அவர்களை கடைசி நாளில் எழுப்புவதற்கு என்ன பிரசங்கம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு போனார். போன முறை பேசணும், ஆண்டவர் கொடுத்த பிரசங்கம் அவர் எப்படிலாம் பேசினார், என்னதான் வேஸ்ட் பேச்சு அவர் பேசல. எப்ப பார்த்தாலும் பரலோக ராஜ்யத்தை பத்தி பேசினாங்கன்னு 48 விஷயங்களை எழுதி ஓரளவு வச்சு அதில் ஒரு 15-12 தான் சொல்லியிருப்பேன் நான். அல்லேலூயா. ஒவ்வொரு ஓமையா பேசினாருன்னு சொன்னோம்ல. அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் தேவராஜ்யத்துக்கு அடுத்தவைகளே பேசினார். தேவராஜ்யத்துக்கு அடுத்தனா தேவராஜ்யத்துக்குரியவைகளை தான் பேசினார். அப்படித்தான் தேவராஜ்யத்துக்குரியவர்களை பேசினாதான் நீங்க ஒரு கல்லு மேல ஒரு கல்லு வச்சு கட்டப்பட்டு தேவனுக்கு ஒரு மாளிகையை மாறுவீர்கள். தேவராஜ்யத்தின் காரியத்தை பத்தி பேசினா அதை விட்டுட்டு இன்னைக்கு நான் அடுப்புல அதை சமைச்சேன், நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேன் அப்படின்னு இந்த கதையை பேசிக்கிட்டு இருந்தா என்ன அது? எங்களை பெருமைப்படுத்தியோ எங்களை மேன்மைப்படுத்தியோ பேசினா என்ன அது? தந்தவர்களை இழந்து போற நிலைமை வந்துருக்கும். நீங்களே நான் கேட்டவர்களை என்ன செய்து இழந்து போகாதபடிக்கு பேசுகிறவர்களுக்கு என்ன செய்யணும், செவி கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? கர்த்தர் எனக்கு பேசுறாரு, கர்த்தர் எனக்கு நியமித்த ஊழியக்காரங்க, கர்த்தர் இந்த பட்டியல என்ன அடைச்சிருக்காரு, கர்த்தர் என் மேய்ப்பரா கொடுத்திருக்காரு, அந்த மேய்ப்பனுக்கு நான் கேட்படைய வேணும். அநேக ஆடுகளை கேட்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. அந்த ஆடுகள்லாம் ஆசீர்வாதம் பெற்றீங்க, அவங்க தான் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவார். அல்லேலூயா. அமைந்த தண்ணீர் அட்டையில நடத்தப்படுவாங்க. அவனோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குது. அல்லேலூயா. போராட்டங்கள் வந்தாலும் என்ன செய்யுது, ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தர் பேசுறாரு, கர்த்தர் எனக்கு கொடுத்த மேய்ப்பர்னு அடங்கி இருக்கவங்களுக்கு தான் ஏற்ற காலத்துல என்ன செய்யுது
உயர்வு உண்டாகும். அடங்காம ஒன்னொன்னுத்துக்கும் ஏத்து பேசிக்கிட்டு ஒன்னொன்னுக்கும் மாம்சீகத்துல கணக்கு போட்டுக்கிட்டு வேத வசனத்துக்கு புறம்பா கண்ணாடிக்கு புறம்பா பேசிக்கிட்டு இருந்தா என்ன ஆகாது? உள்ளம் புறம்பும் மேய்ச்சல நாம் உலக ஆசீர்வாதத்துக்கே வரலங்க. அது தன்னால கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேட அது ஒரு கொசு எக்ஸ்ட்ரா போடுறது தான். அது நீ தேவனுடைய ராஜ்யத்தை பேசுவது தான் இந்த சபையோட நோக்கம். இந்த சபையோட தீம் என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? ஆண்டவர் எங்களுக்கு, அதாவது எங்களுக்குன்னு சொல்ல முடியாது, திருமணத்துக்கு முன்பாகவே பாஸ்டருக்கு கொடுத்தது உத்தமமான ஜனங்களை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்துகிற அந்த யோவான் ஸ்நானன் சொல்றாரு. உத்தமமான ஜனங்களை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா அது வரும். அல்லேலூயா. அது போட்டிங்கனாலே அது முடிவுல ஜபத்திற்கு உதவிக்கு ஜப உதவிக்கு நம்ம வரும். அது அல்லேலூயா. என்ன வரும்? உத்தம ஜனங்களை கர்த்தருக்கு. அதனால உத்தமத்தை குறித்த என்ன செய்யறோம்? இங்க பேசிட்டு இருக்கோம். வேற ஏதோ கிடைக்கும் அதோ கிடைக்கும் சொல்லாம தேவராஜ்யத்தை நோக்கியே தேவனுக்கு பிரியமானதை பற்றியே இங்க என்னது பேசப்படுது. பரிசுத்தம் செய்யும்படியாய் அவர் என்ன செஞ்சாராம்? பலியிடப்பட்டார். எபிரேயர் 10:10, எபிரேயர் 13:12 என்னவா? பரிசுத்தம் செய்யும்படியாக ரத்தத்தை சிந்தினார். வாசிங்க பார்ப்போம். தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, எபிரேயர் 9:14 நம் நிலைமையை மாற்றும் ரத்தம். நம்ம எப்படி இருந்தா நம்மள நிலைமையை மாற்றுகிற ரத்தம் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக. இங்க ஒரு நிமிஷம் நிக்கணுங்க. இந்த பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்றாரு, கண் ஊனமானதை, நசல் கொண்டது, காது கேட்காத ஆடு. சிலவன் பலி கொடுத்தாகணும் கட்டாயமா. வருஷம் போயிருக்கும், வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பலி கொடுக்க போகணும். எருசலேம்ல பண்டிகை அது இதுன்றானுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? தூரத்துல இருந்து போறவன் ஆடை எடுத்துட்டு போக முடியாது, காசு எடுத்துட்டு போயிட்டு அந்த ஆலயத்துக்கிட்ட ஆடு வாங்கிக்குவான். ஆடு வாங்கி பலி செலுத்துவான். அதுல செலக்ட் பண்ணும் போதே என்ன பண்றாங்க? இது காணிக்கைக்கும் பொருந்தும். அல்லேலூயா. கண் ஊனமானது, நசல் கொண்டது, நோய் பிடிச்சது. கால் ஊனமானதுல கொஞ்சம் விலை கம்மி. அல்லேலூயா. இப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு பிடிக்கிற ஆட்டை எத்தனை ரூபாய்க்கு பிடிச்சிடலாம்? 2,000 ரூபாய்க்கு பிடிச்சி இந்த மாதிரி காணிக்கை செலுத்தக்கூடாது. இந்த மாதிரி நம்மையும் செலுத்தக்கூடாது. நம்மளும் பலிபீடத்துல இங்க வந்து வசனம் சொல்லுது, ஆராதனையில ரோமர் 12:1-2 என்ன பண்ணுது? நம்ம தான் ஜீவ பலி, உயிருள்ள பலி. கண் ஊனமானது, நசல் கொண்டதுன்னா என்ன? நல்ல சினிமா பார்க்கும், சிலது குடிக்கும், சிலது சிகரெட் அடிக்கும், சிலது கோல் பேசும், சிலது குடும்பத்தை ரெண்டாக பண்ணி விடுற பேச்சு பேசும். இப்படிப்பட்டதோடே வந்து மன்னிப்பெல்லாம் கேட்காம மனமும் திரும்பாம வந்து நின்று, சிலர் மன்னிக்கவே மன்னிக்காது, சில வஞ்சக எண்ணங்கள் இருக்கும். இப்படி வந்து என்ன செய்யக்கூடாது? அப்படிப்பட்டவங்களுக்கு கையெல்லாம் தட்டவே முடியாது. சொல்லணும், நான் தட்டுது, பின்னாடி கட்டிக்கிறது, முன்னாடி கட்டிக்கிறது, வேடிக்கை பார்க்கறது, இதெல்லாம் அதுதான். அல்லேலூயா. நீங்களே சொல்லுங்க, கர்த்தருக்கு என்ன ஜீவபலியை அர்ப்பணிக்கிறேன்னு அழுது போறதுக்கு ஒருத்தங்க வந்து நிற்கிறதுக்கும் அதே வேடிக்கை பார்த்துருக்கோம். அதே வேடிக்கை புதுசாக வந்தவங்க கொஞ்சம் பார்த்து பாடுவாங்க. அவங்களெல்லாம் ஒன்றும் சொல்லலை. பார்க்குறாங்க, அது வேற. அவங்க கொஞ்சம் வெக்கா இருக்கும். ஆரம்பத்தில் எங்களுக்கும் சபைக்கு போகும்போது அதெல்லாம் இருக்கும். ஆனால் பழைய ஆள் ரசிக்கப்பட்டு 10 வருஷமா வருது, 20 வருஷமா வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களையே விளையாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இப்படியே ஓட்டுற ஜனங்களை பார்க்கும் போது ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆலயத்துக்கு வர்றதும் லேட்டு, அங்கே வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு தலையை சோடிக்கிட்டு, சிலவங்க கொட்டாய் விட்டுக்கிட்டு கையை முடிச்சுக்கிட்டு ஆடுறதும் ஊன்றதும், இதெல்லாம் என்ன இடம்? இதெல்லாம் என்ன தெரியுமா? கண் ஊனமானதை பழிக்கிறீங்க, காது செவிடான ஆட பழிக்கிறீங்க. இங்க பார்க்கணும் முன்னாடி, இதெல்லாம் பழுதற்ற பலிகள். இது பார்த்தோம்னா நமக்கே ஒரு தெய்வீகமா உண்டாய். இந்த ஏரியாவை பார்த்தோம் அப்படி வந்து பாருங்க, பிள்ளைங்க பாடுறதும் கையை விரிக்கிறதும், அவங்க பாட்டி அவங்க தாய் அவங்களாம் பார்த்து என்ன செய்யறாங்க?
கைகளை வச்சு சிறு பிள்ளைகள். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், சிறு பிள்ளைகளுக்கு போல இருக்காதவங்களுக்குலாம் என்னது, அதை பார்த்து சிரிக்குது. அப்புறம் நீ பெரிய பிள்ளைன்னு அர்த்தம். நீ எங்க போக மாட்டேன் சொல்லுங்க. சிறு பிள்ளைகளை போல சொன்னது அப்படியே என்ன செய்யும்? சின்ன பிள்ளைங்க எல்லாம் கையை நீட்டி நடனா நீட்டி நடக்கும், ஸ்கூல்ல மடக்கி நடனா மடக்கி நடக்கும். பார்த்துக்கிட்டீங்களா? கை வீசி நடனா வீசி நடக்கும். ரொம்ப சின்ன பிள்ளைங்கள சொன்ன டான்ஸ் ஆடினா உடனே ஆடிக்காரு. பெரிய பிள்ளைங்களை கொஞ்சம் டான்ஸ் ஆடிக்காட்டு இருந்தோம்னா அப்படி செஞ்சுக்கிட்டே ஆடாது. அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க என்ன செய்யும்? அதான் ஆட சிறு பிள்ளைகளுக்கு உள்ள உள்ளம் மாசற்றதா இருக்கணும், குற்றமற்றதா இருக்கணும். அங்க உணர்த்துவிக்கப்படதான் இதை சொல்றேன். ஆராதனையில அப்படி நின்னோம்னா கர்த்தருக்கு கனம் கொடுக்காம, அப்ப என்ன அர்த்தம் ஆயிடுது? நீ கண் ஊனமான ஆடை பலியிட வந்தன்னு அர்த்தம். உன்னை நீ ஊனமா பலி கொடுத்துட்டு போன அந்த தலையத்துக்கு வர இதை அதிபதிக்கு செலுத்து, அவன் உண்மையில் பிரியமாயிடும். உங்க ஓனருக்கு கல்யாணம், நீ என்ன பண்ற? ஒரு ஆஃபர்ல அந்த பிரைஸை போட்டு 100க்கு 2 பாக்ஸ், அதுல உன்னை கொண்டு போய் அது உன் பையன் அப்படி திறக்கும் போது உடச்சிட்டான். அதை லைட்டாக ஒட்டி கொண்டு போய் கொடு. உங்கள் ஆஃபீஸருக்கு கல்யாணத்துக்கு இது வர சொல்லுங்க. உங்கள் பிரின்சிபலுக்கு கொண்டு போய் கொடுங்க. முதிரி பாதாம்லாம் போட்டு பாக்கெட்டாக ஹல்லேலூயா. மேலே உள்ள டீச்சர்ஸ்லாம் அப்படி கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு போய் முந்திரி கெட்டு போன முந்திரிங்க எடு 10 ரூபான்றதை கொண்டு போய் கொடுத்துருந்தேன்னு வச்சுக்க, என்ன சொல்லுவான்? ஆண்டவரோட கேட்கிறார், வசனம் இருக்குங்க வீட்டில். ஹல்லேலூயா. இப்படி கர்த்தருடைய காணிக்கைகளை அசட்டையா செலுத்தக்கூடாது. உன்கிட்ட இருக்கிறதுலயே ரொம்ப குறைவான பேப்பரை பார்த்து எடுக்கக்கூடாது. குறைவான பேப்பர், அழுக்கு பேப்பர் பேப்பர் தான் பண்ண சொல்றோம். தேவனுக்கு முன்னாடி அது பேப்பர் தான். அல்லேலூயா. அது சொல்ற வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது. இதெல்லாம் அப்புறம் எதுக்கு வச்சுங்க? ஆண்டவரே காணிக்கன்னு கொடுக்கணுன்ற குணம் உனக்கு வரணும். ஏன்னா அவர் கொடுக்கறது அது கொடுக்கணுன்ற குணம் வரணும். பகிர்ந்து கொடுக்குற குணம் என்ன செய்யணும்? வரணும். அதை கொடுக்கும் போது உன் விளைவின் எல்லாம் உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலர்களாலும் கர்த்தர் என்ன செய்யணும்? கர்த்தர் கொடுன்னு போட்டிருக்கா? சொல்லுங்க சொல்லுங்க. உன் விளைவாலும் விளைவின் அது உன் பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுன்னு போட்டிருக்கு. கொடுன்னு போடல. கனம் பண்றதுன்னா என்ன? பொருளால தானியத்தால கனம் பண்ணுனா என்ன அர்த்தம்? அப்ப அவங்களுக்குலாம் அந்த விளைவுகள் என்ன இருந்துச்சு? பணமா கிடைக்கல. இப்ப ஆபீஸ்ல போய் உட்காந்து பணமா கிடைக்கல. அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? நெல் மூட்டை, கோதுமை மூட்டை, இந்த மூட்டைகளாம் கிடைச்சு அதுல முதற் பலன்களை என்ன கொண்டு வந்து தேவனை கனம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம காணிக்கை செலுத்தும் போது, தசமபாகம் செலுத்தும் பொழுது கனம் பண்ற அப்படின்ற இருதயத்தோட நம்ம செலுத்துக்கிறோமா? இருதயத்தை தான் ஆண்டவர் பார்ப்பார். நம்ம பாரு மரியாதை. அப்ப என்ன நம்ம கொடுக்கிறோமா? பணம் கொடுக்கறது நம்ம முக்கியம் கிடையாது. நாம கனம் பண்ணுதல். அல்லேலூயா. கனம் பண்ணுதல் தான் என்னது? அந்த கனம் பண்றதா ஆபேல் என்ன செஞ்சாரு? கனம் பண்ணாரு. எப்படி பண்ணாரு? மந்தையின் கொழுமையானவைகளை எடுத்து தலையீற்றுகள் முதல்ல பிறந்ததை தான் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்குறோமா? முதல் எடுத்தோன்னா சம்பளம் வாங்கி பால்காரனுக்கு, டீக்காரனுக்கு, இந்த கடன் மளிகைக்காரனுக்கு, வாடகைக்காரனுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து பார்க்கலாம். கொஞ்சமா இருக்கும். சரி, இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு எப்படி கணம் பண்ணுகிறோம்? சொல்லுங்க. அல்லேலூயா. அதே மாதிரி காலை நேரம், முதல் நேரம் யாரு? இத்தனை பேர் கர்த்தரோட திருட்டிட்டு இருக்கீங்க நேரத்தை. காலேஜ் வந்து நிறைய பேரை காணோம். முதல்ல வந்தவங்க புத்தி நோட்டெல்லாம் பிந்தி தோற ஆயிட்டீங்க. புதுசாக வரவங்களாம் ஊக்கமாக வராங்க. பழைய ஆளெல்லாம் நிறைய பேர் என்ன செய்யுது? ஆமா, என்னாச்சு?
ஹல்லேலூயா. கனம் பண்ணுதல், இதுல கனம் பண்ணுதல ஒருவரை ஒருவர் முந்தி கொள்ளணும். அந்த சிஸ்டர் பேசுறது அப்புறம் நான் சொல்லுவேன் அப்படிலாம் சொல்லணும். ஹல்லேலூயா. அவங்க மட்டும் இவ்வளவுதான் கொடுக்குறாங்க, நான் ஏன் அவ்வளவு எல்லாம் கணக்கு போட கூடாது. கனம் பண்ணணும் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்ப வெளிப்படுத்துற 1 அந்த 9 நாளை படிச்சிட்டீங்களா? எபிரேயர் 9:14 சொல்லுங்க. பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிக்க. பழுதற்ற பலியாக ஆண்டவர் ஒப்பு கொடுத்த அந்த ரத்தம் என்னவாச்சான்? செத்த கிரியைகள் அற. எவ்வளோ செஞ்சிருக்கோம், சில டைம்ல நம்ம மனசு பாதிக்கும். அதெல்லாம் அழிச்சு போட்டு தேவனை ஊழியம் செய்வதற்கு நம்மளை கனப்படுத்திருக்கு. அடுத்தது வெளிப்படுத்தணும் 1:6 ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்குது, உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அடுத்தது என்ன பண்றது? எபிரேயர் 5, 7, 8, 9 பட்ட பாடுகள்னால ரத்த வேர்வை சிந்தினதுனால என்ன செஞ்சாரா? கீழ்ப்படிதலை அவர் மாம்சத்திலிருந்து நாட்களில் நம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி உரத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி. பாருங்க, நம்ம வேதனை போடும் போது ஒரு பழி செலுத்துற அந்த நேரம், தன்னை ஒப்பு கொடுக்குற நேரத்துக்கு கொஞ்சம் முந்தின நேரத்துல அங்க போய் என்ன செஞ்சாரு? ஒளிவமலையில ஒரு பாறையில உட்காந்துக்கிட்டு, நீங்க படம்லாம் பார்த்துட்டு ஒரு பாறையிலேயே சுத்தி கை வச்சாரு. அங்க போய் என்ன பண்றாரு? தன்னை ரட்சிக்கிறவரை நோக்கி 3 நாள் கழிச்சு எழுப்புறவரை நோக்கி பலத்த சத்தம் கண்ணீர் விண்ணப்பம். அப்படிதான் ஆராதனையில இருக்கணும். சத்தத்தோடு விண்ணப்பம் பண்ணணும், கண்ணீர் வடிக்கணும். சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இந்த மகிழ்ச்சியோட ஆராதிக்கலாம், எப்படியோ ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. என்ன செஞ்சாரு? பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளும். நம்ம பட்ட பாடுகள்னால என்ன பண்றோம்? முறுமுறுக்கிறோமா? கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்றோமா? நம்முடைய வாழ்க்கையில வருகிற பாடுகள்னால முறுமுறுக்கிறீங்களா? கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுகிறீங்களா? ஆண்டவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இதுதான் இன்றைக்கு கண்ணாடியில பார்க்கிற பாடம். நீங்க என்ன செய்வீங்க? எனக்கு ஏன் தான் இப்படி நடக்குதோ, எனக்கு மட்டும் ஏன் தான் நடக்குதோ, எனக்கு ஏன் தான் நடக்குதோ, எனக்கு மட்டும் ஏன் தான் அப்படி நடக்குதோ. ஹல்லேலூயா. எபிரேயர் 5:1-3 மனுஷன் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்த. பாருங்க, இதுதான் நம்ம சொன்னோம். பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் பிரதான ஆசிரியன் செலுத்துறான். தானும் ஒரு மனிதனா இருக்கிறபடியால் தனக்கும் சேர்த்து செலுத்துறான். ஆனா அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாயிற்று. ஆனா இயேசு அப்படி கிடையாது. ஒரே தரம் பலியிடப்பட்டு பாடுபட்டு பலியிட்டார் நமக்கா. ஹல்லேலூயா. அதுதான் இயேசுடைய ரத்தம் என்ன செய்யுது? கீழ்ப்படிதல் பலிய உண்டாகுது, மன்னிப்பு உண்டாகுது. 9:22 எபிரேயர் மன்னிப்பு உண்டாகுது. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாமே ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகும். பாருங்க, ஏன் இயேசு ரத்தம் சிந்தினார்னா மன்னிப்பு உண்டாகும்படியாக ஆண்டவர் மன்னிப்பு உண்டாக்குனனாலதான் என்ன செய்யுது? வழி திறந்துச்சு. ஒப்புரவானோம் இயேசு பிதா கூட ஒப்புரவானோம். எங்க போக போறோம்? பரலோகத்துக்கு போக போறோம். அடுத்தது பாருங்க, மரண சாசனம் 9:14 முடிப்போம். எபிரேயர் 9:16 எங்கே மரண சாசனம் உண்டோ, எங்க மரண சாசனம் உண்டாக்கப்பட்டுச்சோ மரணமும் உண்டாக வேண்டும். ஆண்டவர் எழுதுறாரு, இந்த பாவத்தை செஞ்சவன் மரணிக்கப்படணும். பாவம் செய்யற ஆத்மா சாகும். அப்ப நம்ம எல்லாருமே பாவம் செஞ்சோம். நம்ம எங்க போனோம்? நரகத்துக்கு போனோம். அதானே எழுதுனது. ஆனா அந்த சாசனத்தை அழிக்கும்படியாக அது எழுதுனவனே இல்லைன்னு வச்சுக்கோங்க. என்ன பழைய ஏற்பாடுபடி பாவம் செஞ்சவங்க உபாகமம் 28 எடுத்து படித்து வச்சுக்கணும். அவ்வளோ சாபம் இருக்குது. சாபத்தை வாழ்த்து நொந்து நூலாகணும் நம்ம. ஆனால் நம்ம அப்படிலாம் கிடையாது இப்போ. ஏன்னா இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டோம், மீட்கப்பட்டோம். அந்த சாசனத்தையே உடைக்கும்படியா இயேசு என்ன செஞ்சாரு? மரித்து உயிர்த்தெழுந்த மாதிரி அந்த மரண சாசனத்தை கொலோசியர் 2:14-15 இருக்குது. என்னது? அவர் எழுதியிருக்கோம், நமக்கு எதிரடையாக எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்து துணைத்தனங்களை அதிகாரங்களை உரித்து வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எங்களை மூடுவோம். தகப்பனை